எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா ஒரு சில படங்கள் மட்டும்தான் பார்த்துட்டு வந்த பிறகும் கூட ஏதோ ஒரு தாக்கத்தை நம்ம மனசுல ஏற்படுத்திட்டே இருக்கும். அந்த வரிசையில நிச்சயமா நம்ம பைசன் படத்தை சேர்த்துதான் ஆகணும். இதற்கு முன்பாக மாரி செல்வராஜுடைய படைப்புகள்ல எத்தனையோ படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த படங்கள் எல்லாம் அழுத்தமான கதை காலத்தோட அழுத்தமான வாழ்வியலை பேசக்கூடிய கதையா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையோட சேர்ந்த படமா தான் நிச்சயமா பைசனும் இருக்குது. அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. பைசனை பொறுத்த வரைக்கும் இது மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்வியல்ல நடந்த ஒரு சிறப்பான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். மனத்தி கணேசன் யாருன்னா, தமிழ்நாட்டுக்காக கபடி விளையாண்டு அர்ஜுனா விருது பெற்ற ஒரு முன்னாள் வீரர். இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல கபடிக்காக போராடி கபடியின் மூலமாவது நம்முடைய வாழ்க்கை உயரும்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் நிச்சயமா மனத்தி கணேசன் அவர்களை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சோகம், என்ன மாதிரியான துன்பம், எப்படியெல்லாம் அவர் கடந்து வந்திருப்பாரு அப்படின்னு பேசக்கூடிய கதையா தான் இந்த கதை இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த படம் ரொம்ப எளிமையான படம், எளிமையான கதைக்களம். ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்வியலா இருக்குல்ல. இந்த படத்துல நடிக்கிறது தான் உண்மையிலே கஷ்டம். மாரி செல்வராஜோட இயக்கத்துல ஒருத்தவன் நடிக்கிறானா, இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பாலா படத்துல நடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டரா அடாப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தொடர்ந்து மாரி செல்வராஜருடைய படங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முன்னாடி முதலா பரியரும் பெருமாள்ல எந்த அளவுக்கு அவர் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து எல்லா படங்களையும் ஏன் தனுஷ் கூட அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் நடிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட வரிசையில மாரி செல்வராஜ் படங்கள்ல துருவ் விக்ரமுடைய நடிப்பு நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு நடிப்பா இந்த படத்துல இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட துருவ் விக்ரம் சொல்லியிருப்பாரு, இதுக்கு முன்னாடி 2 படங்களை மறந்துருங்க, இதுதான் என்னுடைய முதல் படம், அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா உண்மையா நம்ம சொல்லணும்னா, துருவ் விக்ரமுடைய வாழ்க்கையில அவருடைய அந்த நடிப்புக்கான அந்த பயணத்துல இது ஒரு முதல் அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாரு. அதுவும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, மீண்டும் புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா துருவ் விக்ரம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாரு. அதுலயும் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு விக்ரம் பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் எப்படி எந்த அளவுக்கு உழைப்பு போட்டு மேல வந்தாரோ அந்த அளவுக்கு இதுல துருவ் விக்ரம் எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. எப்ப தனக்கு கஷ்டம் எல்லாம் வர ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு சிலருக்குலாம் ஒரு சில கஷ்டம் இருந்தா ஏதாவது சாப்பிட்டா சரியாயிடும், ஒரு சிலர்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணா சரியாயிடும். அப்படி இருக்கும்போது இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் துன்பம் வருதோ அங்கெங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஓடி 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 அந்த உழைப்பின் மீதா வந்த ஒரு வெற்றி தான் அவருக்கு கிடைத்த வெற்றியா இந்த படம் இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இவருடைய நடிப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பசுபதி அவர்கள் ஒரு கேரக்டரை எப்படி அவர் எடுத்துக்கிட்டு வாழுறாருன்னு தெரியல. ஒரு அப்பாவா இருந்தா அந்த அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஆசை எப்படி இருக்கும், அந்த அப்பாவுடைய பயம் என்னவா இருக்கும், அது ரொம்ப அழகா வெளி காமிச்சிட்டாரு. மனுஷன் இந்த படத்துல பேசுற டயலாக்லாம் நம்ம அப்படியே கண்ணீர் சொட்ட வைக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப அழுத்தமா ஆழமா நம்ம மனசுல போய் பதியுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பசுபதி அவர்கள் தான். பசுபதிக்கு மட்டும்தான் இந்த வெற்றியில முழுமையான பங்கு போய் சேர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அனுபமாவுடைய கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா அவங்களுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமீர் இன்னொருத்தர் நடிச்சிருக்காங்க. எப்ப எல்லா இடங்கள்லுமே வட மாவட்டமா இருக்கட்டும் தென் மாவட்டமா இருக்கட்டும் இங்கெல்லாம் இந்த சாதிய ரீதியா பிளவுபட்டிருப்பாங்க. சாதிய ரீதியா பிளவுபட்டு அந்த தலைவர்கள்ட்ட போய் நீங்க ஏன் கேட்டீங்கன்னா, இது சத்தியமா எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த தலைவர்கள் சொல்லுவாங்க. அந்த தலைவர்கள்கிட்ட இருந்து ஒருவேளை துருவ் விக்ரம் மலர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆகியிருந்தா எப்படி இருக்கும், அதையும் ஒரு சில காட்சிகள்ல வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் அமீர் இதுக்கு முன்னாடி நம்ம வட சென்னையில பார்த்தோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. அது ஏத்த மாதிரி இந்த படத்துலயும் பேர் சொல்லக்கூடிய அளவுல அவருடைய நடிப்பு நிச்சயமா இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமா மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னைய படங்கள்ல தான் வாழ்க்கையில தாப்பட்ட கஷ்டங்களை பேசும்போது அது நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறாரா? வாழை படத்துல கூட அந்த வாழைத்தோப்புல அவர் பட்ட அந்த துன்பங்கள்லாம் படமா எடுக்கும்போது, கடைசி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நமக்கே ஒரு மாரி உருக்கமான மனநிலையோட தான் படத்துல இருந்து எழுந்து வந்திருப்போம். ஆனா இது வந்து மனத்தி கணேசனுடைய படம். மனத்தி கணேசன் வந்து அர்ஜுனா விருது பெற்று ரொம்ப இன்னைக்கு பேசும் பொருளா, பேர் சொல்லக்கூடிய ஒரு கபடி வீரரா இருந்திருக்கிறாருன்னா, அவரு வாழ்வியல்ல இந்த சாதின்ற ஒரு கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு உட்புகுந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நிச்சயமா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படமா தான் இருக்கும். குடும்பத்தோட போய் நிச்சயமா ரசிச்சு பார்க்கலாம். எப்பவுமே மாரி செல்வராஜ் படம்னா மட்டும் ஒரு சாதியில இருக்கவங்கள மட்டும் உயர்த்தி பேசி, இன்னொரு சாதியில இருக்கிறவங்களுடைய அடக்குமுறையை பேசுவாங்க. நீங்களும் நானும் சமன்றத வந்து நேர்மையா பேசக்கூடியவர் மாரி செல்வராஜ். அப்படியெல்லாம் ஒரு பிம்பம் இருக்கும் பொழுது, இந்த படத்துல அதை உடைச்சிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுது. மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 2 சாதியினர் இருக்காங்கன்னா, 2 சமூகம் இருக்காங்கன்னா, அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக போராடுறாங்க. அந்த சமூகத்தின் உரிமைக்காக 2 பேரும் விட்டு கொடுக்காம இருக்காங்கன்னா, அதை கீழ இருக்கவங்க எப்படியெல்லாம் புரிஞ்சுக்க வேணும்ன்றத சொல்றாங்க. அடக்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அடங்கி போறவங்க அவங்கள தலைவன் பட்ட வலி, கஷ்டம் எப்படி மேல வந்தான், எதற்காக வந்தான்றத மறந்து அதை வந்து தன்னுடைய உரிமையை கொண்டாடாம தவறான வழியில போயிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. ஒரு பக்கம் சாராம 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அந்த ஒரு 2 பக்கம் நாணயமா மிக தெளிவா மாரி செல்வராஜ் இருந்திருக்கிறாரு அப்படின்னு இதுல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் வந்து ரசிச்சு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு புழுக்கமும் இல்லாம ரொம்ப நல்லா பார்க்குற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கு. ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான படம் பைசன். நன்றி.